ஹாய், நான் இன்றைக்கி செய்ய போகிறது ஒரு பழம் பச்சடி. இது ஒரு கேரளா டிஷ்ஷுங்க. ஓணம் பண்டிகை டைமில் இது கண்டிப்பாக செய்வாங்க. இதுக்கு நீ தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நேந்திரப்பழம் 2, துருவின தேங்காய் 1 கப்பு, தயிர் 200 ml, சீரகம் 1/4 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 3, மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் தேவையான அளவு, எண்ணெய் 4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கறிவேப்பிலை தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவுக்கு. இனி இது எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ண வச்சுடுங்க. கடாய் சூடானதும் அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நான் அந்த பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது இப்போ சேர்த்து கொடுக்க போகிறேன். அது கூடவே 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட போட போகிறேன். இனி இந்த பழத்தினுடைய கலரெல்லாம் கொஞ்சம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். பாருங்கள், பழத்தினுடைய கலரெல்லாம் மாறிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்து கொடுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது ஒருத்தருக்கும் அந்த காரம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உப்பு போட்டு கொடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போது பழம் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. இனி நம்ம இது மூடி வச்சு வேக வச்சிடலாம். பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. பழம் எல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நான் அந்த தேங்காயில் 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். அதை சேர்க்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்புல தண்ணி ஜாஸ்தி ஊற்றக்கூடாதுங்க. இப்போ அந்த தேங்காய் அரைச்சது ஊற்றிருக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொதித்து வேகணும். அதை வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ இது ரெடி ஆகிட்டுருக்குது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், நான் 200 ml தயிர் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குழம்பில் ஊற்றிடலாம். இனி நம்ம கடுகெல்லாம் கொஞ்சம் தாளித்து இதில் ஊற்றிடலாம். பாத்திரம் சூடானதும் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு போட்டுடலாம். இப்போ நம்ம கறிவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழம்பில் ஊற்றிடலாமா? இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இனி நம்ம சர்வ் பண்ணிடலாம்.